வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஹிந்தி கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். இனி அந்த கவலையே வேண்டாம். இன்னைக்கு நம்ம தமிழ் மூலமாவே எவ்வளவு ஈஸியா ஹிந்தி பேச கத்துக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க அந்த முதல் தடையே உடைக்கலாம். ஹிந்தி பேசணும்னு ஆசை மட்டும் இருக்கு. ஆனா அந்த தேவநாகரி எழுத்துக்களை பார்க்கும்போது அப்பாடா இது நம்மால முடியுமான்னு ஒரு பயம் வருதா? உண்மையா சொல்லணும்னா நம்மள நிறைய பேருக்கு இதுதான் முதல் தடையாவே இருக்கு. அந்த எழுத்துக்களை கத்துக்கணுமேங்கிற நினைப்பே நம்மள ஒரு அடி கூட முன்னாடி போக விட மாட்டேங்குது. நெஜந்தா, அந்த எழுத்துக்களை பார்த்து வர பயம் ஒரு பெரிய சேலஞ்ச் தாங்க. சும்மாவே ஒரு புது மொழிய பேச கத்துக்கிறதுக்கே டைம் ஆகும். இதுல இந்தி எழுத்து வேற கத்துக்கணுமா அப்படின்னு நினைச்சாலே நமக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்படியே போயிடும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம பேசதானே கத்துக்க போறோம், அதுக்கு எதுக்கு முதல்ல எழுத கத்துக்கணும்? இப்போ அந்த பெரிய தடைய உடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதாவது ஹிந்தியோட எழுத்துக்களை பத்தி துளி கூட கவலைப்படாம, ஏன் அதோட ஆ கூட தெரியாமலேயே நீங்க சரளமா ஹிந்தி பேச முடியும். அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கு ஒரு புது டெக்னிக் இருக்கு. சரி, அந்த எழுத்துக்களே இல்லாத தீர்வு என்னன்னா நம்ம தாய்மொழியான தமிழ வச்சே ஹிந்தி பேச கத்துக்க போறோம். நீங்க கேக்குறது சரிதான். இது ஒரு ஸ்பெஷல் மெத்தட். பாருங்க, இந்த மெத்தட் பேர் தான் தமிழ் வழி ஹிந்தி. ரொம்ப சிம்பிள். ஹிந்தி வார்த்தைகளை நாம தமிழ்ல எழுதி தான் படிக்க போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம். எல்லா லெசன்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தமிழ்ல தான் இருக்கும். இதனால ஹிந்தி உங்களுக்கு ஒரு புது மொழி மாதிரி இருக்கவே இருக்காது. நம்ம மொழி மாதிரியே தோண ஆரம்பிச்சிடும். அட, இந்த கோர்ஸ்ல சேர என்ன வேணும்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதோட சும்மா பேசிக் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அதாவது ஏபிசிடிய அடையாளம் தெரிஞ்சா மட்டுமே போதும். அவ்வளவுதாங்க, நீங்க ஹிந்தி கத்துக்க ரெடி. ஓகே, இது ஏதோ போக்குல கத்துக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு பக்காவான பிளான். ஒரு 60 நாள் பயணம். ஆமாங்க, வெறும் 60 நாள்ல உங்களை ஹிந்தி பேச வைக்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இது. இந்த 60 நாள நாம ரெண்டா பிரிக்கிறோம். பாருங்க, முதல் 30 நாள்ல, அதாவது முதல் மாசத்துல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு கிராமரோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டுடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த 30 நாள்ல அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு நீங்க பேசுறத அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி கத்துப்பீங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல டெய்லி லெசன்ஸ் உங்க வாட்ஸ்அப்கே வந்துடும். அப்புறம் வார்த்தைகளை எப்படி சரியா உச்சரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க ஆடியோ நோட்ஸ் இருக்கும், அதை கேட்டுக்கலாம். நல்லா பிராக்டிஸ் பண்றதுக்கு பிடிஎஃப், வீடியோஸ்னு அதுல நிறைய உதாரணங்கள் இருக்கும். கடைசியா வாரம் முழுக்க கத்துக்கிட்டத சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதி நீங்களே செக் பண்ணிக்கலாம். சூப்பர்ல? ஐயோ, இதுக்கெல்லாம் எனக்கு எங்க நேரம் இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம். ஆமா, வெறும் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். உங்க பிஸி ஷெட்யூல்ல கூட இந்த நேரத்தை ஈஸியா ஒதுக்க முடியும் இல்லையா? ஓகே, அப்போ இந்த கோர்ஸ் குறிப்பா யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாருக்கு இது ஒரு பெரிய தேவையா இருக்கும்னு பார்க்கலாமா? நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருக்கலாம், இல்ல வேலை விஷயமா அடிக்கடி நார்த் இந்தியாவுக்கு டிராவல் பண்றவரா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை பாக்குறவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருக்கலாம், ஏன் வெளிநாட்டுல ஹிந்தி பேசுறவங்க நடுவுல கூட நீங்க இருக்கலாம். சொல்லப்போனா ஹிந்தி பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற யாருக்குமே இது ஒரு பெரிய வர மாதிரி இருக்கும். எல்லாம் சரிதான். இப்ப இந்த கோர்ஸ்ல எப்படி சேர்றது, எப்படி இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த முழு 60 நாள் கோர்ஸுக்கும் சேர்த்து டோட்டல் ஃபீஸ் வெறும் 2000 ரூபாய் மட்டும்தான். ஒரே ஒரு தடவை பே பண்ணா போதும். எல்லா லெசன்ஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட்னு எல்லாமே இதுல அடங்கிடும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புது மொழிய கத்துக்கிறதுக்காக நாம பண்ற ஒரு சின்ன முதலீடு தான் இந்த 2000 ரூபாய். இந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கு ஓபன் பண்ணி விட போற வாய்ப்புகளை நினைச்சு பார்த்தா இது ஒரு பெரிய அமௌண்டாவே தெரியாது இல்லையா? அப்போ அந்த கடைசி கேள்வி உங்ககிட்ட தான். இனிமே அந்த எழுத்துக்களை பார்த்து பயப்படாம நம்ம தமிழ் மொழியை வச்சு அடுத்த 60 நாள்ல ஹிந்தி பேசி அசத்த நீங்க தயாரா? இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. யோசிங்க.